எதிர்பார்ப்புகள் நிறைஞ்ச ஒரு அப்டேட். இதில் மகா சங்கமம் இருக்குமா பார்க்க அப்படி தானே தெரியுது. எனிவேஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. குறிஞ்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 8 வருஷத்துக்கு அப்புறம் நிரோஷா மேம் கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்ச் மக்களேன்ட்டு இருக்காங்க. அவங்க 2 முன்னாடி நடிச்ச காம்பினேஷன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அழகு மலர் அழகுமதி குட்டி காவேரி தான் எனக்கு தோணுது. சரி, குட்டி கூட அழகான ஒரு அப்டேட் நிரோஷா மேம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ஸில் நிரோஷா மேமோட தாலிக்கொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி கேரக்டர் பண்ணுற அந்த தாலிக்கொடியோட டிசைன் இருக்கும். ஓகேவா, அந்த 3 ஒரு பூ வச்ச மாதிரி இருக்கும். அதில் ஏன் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்க கோமதி கேரக்டர் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னொரு சீரியலும் விஜய் டிவியில் அவங்க பண்ணுறாங்க. அந்த சீரியலுக்கான ப்ரமோஷனுக்கு வந்திருக்கலாமா அப்படின்ட்டு இருக்குது. பொதுவாக ஒரு சீரியலில் இருக்கவங்க ஒரு ப்ரமோஷன் மாதிரி பண்ணுவாங்க. இந்த சீரியலை பாருங்கள், இத்தனை மணிக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரமோக்கு கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி இல்லை. இது முழுக்க முழுக்க கோமதி கேரக்டர் தான். ஸோ மேபி மகா சங்கமும் வரலாம். ஆனால் இந்த இடத்துல உங்களை மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின்னா, முதல் 15 நாள் தான் பன்னீர் ஸ்டோர்ஸோட ஷூட்டிங். அதே மாதிரி 15 to 30 தான் வந்து அழகே அழகியோட ஷூட்டிங். அதனால் இடிக்குதே அப்படிங்கும்போது ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி அது மாதிரி கூட வரலாம், பாண்டியன் அண்ட் கோமதி அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு புது சீரியல் கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சீரியலோட ஒரு மகா சங்கமம் போடும்போது அந்த சீரியல் நல்லா பூஸ்டப் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த உதாரணம்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1ஓட பாக்கியலட்சுமியை போடும்போது அப்போலேருந்து அவங்களோட என்ன சொல்கிறது டிஆர்பி பூஸ்டப் ஆச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதை நான் குறிப்பிட்டே சொல்லியிருந்தேன். நல்லா PS1 அவங்க பூஸ்டப் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லணுன்னா, நம்மளவே லீட் பண்ணாங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். PS1 பாக்கியலட்சுமி ஒரு கட்டத்தில் வந்து டிஆர்பியில் லீட் பண்ணாங்க ஒரு சில காலங்களில். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதை தான் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன். எனிவேஸ் அது மாதிரி ஒரு ப்ரமோஷனுக்காக மகாசங்கமும் வரலாம், இல்லைன்னா நார்மலாக அவங்க வந்து ஷூட்க்கும் வந்திருக்கலாம். எனிவேஸ் கோமதி கேரக்டர் தான், அது மட்டும் தெரியுது. புது சீரியலுக்காக இல்லை, என்னுடைய வியூ. எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்காக ஸ்டடியும். நான் ஆனால் கொடைக்கானல் எபிசோட்ஸ்லாம் இன்னும் பார்க்கல. இந்த என்ன சொல்கிறேன், எலெக்ஷனில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால. ஸோ அது எல்லாமே இந்த 2-3 நாளில் தான் பார்ப்பேன். பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறேன். புரியுதா? ஸ்டடியும்.